ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இப்போ வந்து எல்டியூசியும் ஏஐசிசிடியும் அந்த போராட்டத்தை பண்றாங்க. அவங்க தான் முன்னிலை நடத்துறாங்க. அதில் லிபரேஷன் பார்ட்டி இருக்கு, கம்யூனிஸ்ட் எம்எல் லிபரேஷன் இருக்கு. இப்போ சிஐடியும் ஏஐடியூசியும் அவங்க ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து அங்கே கொடியை போட்டு அவங்களுக்கு ஆதரவாக அங்கேயே இருக்கிறாங்க. இந்த கட்சிகளில் இருக்கிற மாவட்ட செயலாளர்லேருந்து மாநில செயலாளர் வரைக்கும் எல்லாரும் போய் ஆதரவும் தெரிவிச்சிட்டாங்க. திருமா வந்து பர்சனலாகவே சொல்லிட்டாரு, உங்கள் கோரிக்கையை நாளைக்கு நான் பர்சனலாகவே முதல்வர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது உண்மையான அக்கறை இருக்கவங்க இந்த விமர்சனத்தை வைக்கிறது கிடையாது. கம்யூனிஸ்டுகளும் விசிகாவினரும் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் இதை தாண்டி இதை வைத்து அரசியல் லாபம் பார்க்க நேர்பவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ விட்டுட்டு வந்துரு, நீ தொடச்சி தூக்கி போட்டுரு. அதாவது தேர்தல் கூட்டணி தானே, அதையும் இதுக்கு முடிச்சு போடுற, இது சமூக பிரச்சனை. நீயே என்ன சொல்ற, தேர்தல்னால நம்மளுக்கு விடிவு பிறக்காதுன்ற. அப்ப எதுக்கு எடுத்தாலும் தேர்தல் ரெஃபரன்ஸ் வைக்கிற. இப்ப தேர்தலில் கூட்டணி வச்சதுனால உனக்கு இங்க என்ன பாதகம் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? இப்ப நீங்க திருமாவர்கள் எடுத்துக்கும் போது அவர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்காரு. சுயேட்சையா அதாவது தனியா நின்று பார்த்திருக்காரு. மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி உருவாக்க பார்த்திருக்காரு. மூப்பனாரோட நின்றுருக்காரு. ஜெயலலிதா அம்மாவோட சேர்ந்து நின்றுருக்காரு. கலைஞர் கருணாநிதி அவர் கூட்டணியில் இருந்திருக்காரு. எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுலே நம்ம அமைப்பை சஸ்டெயின் பண்றதுக்கு என்ன காம்பினேஷனோ அது மாதிரி தான் எடுத்திருக்காரு. பேசுறவங்களாம் நான் கேட்குறேன், உனக்கு திருமா மேல அவ்வளோ அக்கறை இருக்குது, திமுகவை விட்டு வெளியே வரணும், ஐயோ அவர் திமுக விட்டு இருந்து ரொம்ப சிக்கல்ல ரொம்ப நெருடல்ல இருக்காரு, அவரை மீட்டெடுக்கணும்னா நான் என்ன சொல்றேன், நீ ஒரு 10,000 இளைஞர்களை கூட்டு போய் கட்சியில சேர்ந்து கட்சியை வளர்த்துரு. கட்சி இன்னைக்கு 2 சீட்டு 3 சீட்ல ஜெயிக்கிற கட்சியை 15 சீட்டு 20 சீட்ல ஜெயிக்க வச்சிரு. அதிமுக திமுக எல்லாரும் தாண்டி விசிக வளரட்டும். சும்மா இங்க வந்து அதான் இப்ப திருமாவர்கள் சொல்லுவார்ல, வெறுங்கையில முளம் போடுறோம் என்ன வேணாலும் போடலாம். அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொழிலாளர் பிரச்சனை. அந்த தொழிலாளர் பிரச்சனையை கூட்டணி பிரச்சனையாக்குவது, தேர்தல் கணக்கு பிரச்சனையாக்குவது அப்படிங்கிறது அந்த தொழிலாளர்களுக்கு விரோதமானது. இன்னைக்கு அந்த தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் யாரையும் விமர்சிக்கிறாங்களா? அவங்க நேரடியாவே என்ன கேட்கறாங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சாலினியா உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம், அந்த ஓட்டு போட்ட உரிமையில தான் கேட்கறோம்னா அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, நீங்க வந்து டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு வந்தபோது நாங்க தான் கிளீன் பண்ணோம், இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு பேட்டியில கூட ஒருத்தர் சொல்றாரு, நீங்க நிறைய நல்லது பண்றீங்க, இதையும் சேர்த்து பண்ணிட்டு போயிடுங்களேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப அந்த மக்கள் நம்மள எதிர்நிலையில இருந்து வச்சு பேசலாங்க. இப்ப நம்ம வந்து இந்த கூட்டணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது விசிகா கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆகட்டும், இல்ல ஜனநாயக சக்திகள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு, தேர்தல் இல்லாம இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு இருக்கிற எல்லா ஜனநாயக சக்திகளும் அது திமுகட்டையோ காங்கிரஸ்டையோ பேசும்போது எப்படி பேசுறோம் அப்படின்னா, பாஜகவை எதிர் பொசிஷன்ல வச்சிருக்கோம், ஆப்போசிட் பொசிஷன்ல வச்சிருக்கோம், திமுகவை நெகோசியேட்டிங் பொசிஷன்ல வச்சிருக்கோம். ஏன்னா களத்தில் நிற்பவர்களால எல்லாத்தையும் எதிரியாக்கிக்கிட்டு எதையுமே சாதிக்க முடியாது. அப்ப ஒருவரை எதிரியாகும், ஒருவர்கிட்ட நம்ம வந்து நெகோசியேட் பண்ற மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு மக்களோட அந்த துணியா அப்படிதான் இருக்குது.